ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் மச்சு ஸ்பைசஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மொறுவான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சொன்னாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணர்வு. மயோனீஸ் அல்லது சாஸ் அது கூட வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதோட தோலை சீவிக்கோங்க. நான் எப்படி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீளமாக அந்த உருளைக்கிழங்குகளை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் எவ்வளோ அழகாக நீளமாக அதை வெட்டி எடுத்திருக்கேன்னு. அதே மாதிரி நீங்களும் நீளமாக கொஞ்சம் தடிமனாக அதை வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம வெட்டி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம பொரிக்கும் போது அது ரொம்பவே நமக்கு கிறிஸ்பி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் வாட்டரில் உருளைக்கிழங்கை நம்ம போட்டு வைக்கிறோம். இப்போது 30 நிமிஷத்துக்கு அந்த உருளைக்கிழங்கை அந்த ஐஸ் வாட்டர்லேயே விட்டுருங்க. அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த தண்ணி கொதி வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நம்ம சில் வாட்டரில் போட்டு வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த சூடு தண்ணியில் நல்லாவே வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அந்த உருளைக்கிழங்கை ஒரு டிஷ்யூலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் போட்டு நல்லாவே அதில் தண்ணி இல்லாமல் நீங்கள் அதை நல்லாவே காய வைக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதை நம்ம எப்பயுமே லோ ஹீட்டில் தான் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஃப்ரை பண்ணும் போது அது லோ ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போது நம்ம வெட்டி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, சரிங்களா? அந்த வெள்ளை நிறம் மாறவே கூடாது. அது ப்ரௌனுக்கு மாறக்கூடாது. அந்த வெள்ளை நிறம் அப்படியே இருக்கணும். அதனால தான் லோ ஹீட்டில் வைக்க சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு எடுத்துக்கிட்டாலே 2 தடவை நம்ம அதை ஃப்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட நிறம் மாறக்கூடாது. ஆனால் செகண்ட் டைம் அதையே நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட நிறம் மாறும். அது நான் செகண்ட் டைம் பொரிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்குமே நான் லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட எண்ணெய்கள் எல்லாமே நல்லா வற்றணும். ஸோ அதனால் ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். செகண்ட் டைம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அது வெறும் ஒயிட் கலராகவே இருக்கிற ஒரு பதத்தில் நம்ம எடுத்துட்டோம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறோன்னா அது நல்லாவே கொஞ்சம் மெதுவாக உள்ளுக்கு வெந்திருக்கணும். செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட கலர் பொன்னிறமாக மாறி இருக்கணும்.
அதே வீடியோலேயும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். எந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கை பொரிக்கிறத நம்ம நிறுத்தலாம் அப்படின்றத நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர் ரெண்டுமே தூவி கொஞ்சம் குலுக்கி விட்டிங்கன்னா சுவையான மொறுமொறுவான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நான் வந்து டிஎன்வி சாஸ் யூஸ் பண்ணேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். டேஸ்ட்டு ஆசமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.